18வது ஸ்லோகம். யதா விநியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்ப்ருஹ சர்வகாமேப்யஹ யுக்த இத்யுச்யதே ததா. 18, 19 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் தியானத்தினுடைய சொரூபத்தை கூறுகின்றார். இங்கு பேசப்படுகின்ற தியானம் எப்படிப்பட்டது என்று கூறுகின்றார். எப்படிப்பட்டது என்றால் நிதித்தியாசன ரூபமானது ஆத்ம தியானம். ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு ஞான நிஷ்டைக்காக செய்யப்படுகின்ற தியானம் என்று சொல்கின்றார். அதோடு தியானத்தை பின்பற்றி ஞான நிஷ்டையை அடைந்தவனுடைய மனதையும் பகவான் இங்கு வர்ணிக்கின்றார். சென்ற வகுப்பில் முதல் வரியை பார்த்தோம். யதா விநியதம் சித்தம் ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே. விநியதம் சித்தம் என்பது உபாசனம் என்ற தியானத்தினால் மனதை நன்கு ஒருமுகப்படுத்தி ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு அந்த ஞானத்தில் ஆத்மாவிடத்தில் அவதிஷ்டதே மனமானது இருக்குமோ, அப்படி இருத்தல் இங்கு பேசப்படுகின்ற தியானம். ஆத்மனி அவதிஷ்டதே என்றால் ஆத்மஸ்வரூபத்தில் மனம் நிற்க வேண்டும். பிறகு இப்படி மனம் நின்று எவன் ஞானத்தில் நிலை பெற்றவன் என்றால் இரண்டாவது வரியில் நிஸ்பிருஹ சர்வ காமேப்யஹ. சர்வ காமேப்யஹ எல்லா விஷயங்களிலிருந்தும் நிஸ்பிருஹ பற்றற்றவன் ஆசையற்றவனாக எப்பொழுது ஆகின்றானோ ததா யுக்தஹ இதி உச்சதே, அப்பொழுது அவன் ஞானத்தில் பொருந்தியவன், ஞான நிஷ்டை அடைந்தவன் என்று சொல்லப்படுகின்றது என்று இரண்டு கருத்து இந்த ஸ்லோகத்தில் பகவான் கூறினார். இங்கு பேசப்படுகின்ற தியானம் ஆத்மாவில் நிலைத்திருத்தல், பிறகு மனதில் அனைத்து ஆசைகளும் நீங்கி இருத்தல் ஞானத்தினுடைய பலன் என்று சொன்னார். இனி அடுத்த ஸ்லோகம். யதா தீபோ நிவாதஸ்தஹ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. இந்த ஸ்லோகத்தில் தியானம் கைகூடியவனுடைய நிலையை பகவான் வர்ணிக்கின்றார். நிதித்தியாசனம் என்ற தியானம் கைகூடி அதனுடைய பலனை அடைந்தவனுடைய மனதை பகவான் வர்ணிக்கின்றார். எப்படி வர்ணிக்கின்றார் என்றால் ஒரு உதாரணம் மூலமாக பகவான் வர்ணனை செய்கின்றார். இங்கு என்ன உதாரணம் கொடுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய மனதை ஒரு தீபத்தினுடைய
ஜோதிக்கு உதாரணமாக கொடுக்கப்படுகின்றது. விளக்கு இருக்கின்றது, அது எரிந்து கொண்டு இருக்கின்றது, அதை நாம் சுடர் என்று சொல்லலாம். அந்த சுடரை பகவான் மனதிற்கு உதாரணமாக சொல்கின்றார். விளக்கு, எந்த விளக்கானது எண்ணெயை தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த விளக்கை நம்முடைய ஸ்தூல சரீரத்திற்கு ஒப்பிடலாம். நம்முடைய ஸ்தூல சரீரம் எப்படி என்றால் ஒரு விளக்கினுடைய பகுதி, முழு விளக்கு. அது என்ன செய்கின்றது? எண்ணெயை தாங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த எண்ணெயில் ஒரு திரி, சிறிய திரியை வைத்து அதில் தீபத்தை நாம் ஏற்றுகின்றோம். அது எரிந்து கொண்டு இருக்கின்றது. அந்த சுடரை பகவான் மனதிற்கு உதாரணமாக சொல்கின்றார். இப்போ சுடர் என்பது சிறிய தீபத்தில், சிறிய விளக்கில் எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற சுடரை நம்முடைய மனதிற்கு உதாரணமாக சொல்கின்றார். அந்த சுடர் அல்லது அந்த தீபமானது எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், காற்று வேகமாக அடிக்காத இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. காற்று அதிகமாக இல்லை, ஆனால் காற்று இல்லாத இடமும் இல்லை. காற்று அதிகமாக அடிக்காத இடத்தில் வைக்கப்பட்டு இருக்கின்றது. வீட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்குவோமே. அல்லது சில தீபங்களுக்கு அணைந்து விடாமல் இருப்பதற்காக வெளியே கவரிங் கிளாஸ் இருக்கும், அதை சுற்றி நம்ம கவர் பண்ணி வச்சிருப்போம். அப்படி வைக்கப்பட்டுள்ள தீபம். காற்று அதுக்கு தேவையான அளவு, அது எரிவதற்கு தேவையான அளவு காற்று கிடைக்கின்றது. ஆனால் அந்த காற்றானது தீபத்தை அசைக்கவில்லை. அப்போ அந்த தீபத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த விதமான அசைவும் இல்லாமல் நேராக நின்று கொண்டிருப்பது போல் இருக்கும். அப்படி காற்று வேகமில்லாத இடத்தில் ஒரு விளக்கு இருந்தால் அந்த சுடரானது எப்படி இருக்குமோ அப்படி நிதித்தியாசகனுடைய மனம் என்று பகவான் இங்கு கூறுகின்றார். அதற்கு முன்னாடி அல்லது நம்முடைய மனசு எப்படி இருக்குன்னா, வேகமாக காற்று இருக்கும்போது அந்த இது எப்படியெல்லாம் விளையாடி கொண்டிருக்கின்றதுன்னு நமக்கு தெரியும். அணைஞ்சு போகிற மாதிரி போகும், திடீர்னு பற்றிட்டு வரும், அப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது. காற்றெல்லாம் நீக்கப்பட்டு காற்றினுடைய வேகம் இல்லாமல் அமைதியான இடத்தில் வைத்தால் அந்த தீபம் நின்று கொண்டு இருப்பது போல் இருக்கும். அப்படி இருக்கின்ற சுடரை நிதித்தியாசகனுடைய, நிதித்தியாசனத்தினுடைய பலனை அடைந்தவனுடைய மனதிற்கு ஒப்பிடுகின்றார். பிறகு வேகமாக வருகின்ற காற்று இருக்கிறதல்லவா, ரொம்ப வேகமாக வந்தாலும் அணைஞ்சிரும். ஆனால் அதை அசைவிக்கின்ற அளவு காற்று இருக்கின்றதல்லவா, அந்த காற்றை நாம் ஆசைக்கு உதாரணமாக கூறலாம். இதில் 3 உதாரணம் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்முடைய ஸ்தூல சரீரம் அந்த விளக்கு, அதில் எரிந்து கொண்டிருக்கின்ற சுடர் மனம், அந்த சுடரை அசைக்கின்ற காற்றானது ஆசை. இப்போ நம்முடைய மனதை எது அசைக்கின்றது என்றால் ஆசையானது அசைக்கின்றது. நம்முடைய மனதையும் இதற்கு அதற்கும் ஓட வைப்பது யாருன்னா ஆசை. ஒருவர் ரொம்ப அலைஞ்சு ஓடிட்டுருக்காருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவரே சொல்லுவார், இந்த ஆசை நம்ம சும்மா விடாமல் என்ன அலக்கடிச்சிட்ருக்குதுன்னு சொல்வார்கள் அல்லவா. எல்லாம் என்னன்னா ஆசை. இந்த ஆசை நீங்க இந்த அலைச்சல், அலக்கடித்தல் என்பதெல்லாம் கிடையாது. பிறகு காற்று வந்து இந்த சுடரை அசைத்து கொண்டிருக்கின்றது. நாம் என்ன செய்ய வேண்டும்? காற்றிலிருந்து சுடரினுடைய அசைவை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கிளாஸ் ஏதாவது வச்சுக்குவோம் இல்லையா? அது என்னவென்றால் கவரிங் கிளாஸ். அது எதற்கு ஒப்பிடலாம்? வைராகியம், ஞானம். இப்போ வைராகியம், ஞானம் என்கின்ற பாதுகாப்பு, அந்த சுடருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பது போல
நம்ம என்ன பண்ணணும்? வைராகியம் ஞானம் என்ற பாதுகாப்பை கொண்டு ஆசை என்ற காற்றிலிருந்து தாக்கப்படாமல் மனம் என்கின்ற நம்முடைய சுடரை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? அமைதியாக அசையாமல் வைத்திருக்க வேண்டும். அதுதான் இங்கு பகவான் கூறுகின்ற உதாரணம். இந்த இடத்துல பகவான் சொல்றார், இந்த உதாரணமெல்லாம் என்னுடைய கற்பனை அல்ல, மனதினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள் கொடுக்கின்ற உதாரணம் என்று பகவானே சொல்றார். மனோ தத்துவத்தை அறிந்தவர்கள் மனதை சுடருக்கு உதாரணமாக சொல்கிறார்கள் என்று பகவானே இந்த உதாரணம் யோகிகளினால் மனதை நன்கு ஆராய்ச்சி செய்து மனதினுடைய தன்மையை உணர்ந்தவர்களால் சொல்லப்படுகின்ற உதாரணம் என்று பகவான் கூறுகின்றார். இனி நாம் ஸ்லோகத்திற்கு செல்லலாம். இந்த ஸ்லோகத்தில் புதிதான கருத்து ஒன்றும் இல்லை. மனதை இவ்விதம் பகவான் உதாரணமாக கூறுகின்றார். யாருடைய மனதை? நிதித்தியாசனத்தில் ஈடுபட்டு அதனுடைய பலனை அடைந்தவனுடைய மனம் இப்படி இருக்கும். முதலில் இரண்டாவது வரியில் கடைசி பகுதிக்கு செல்வோம். யுஞ்சதக யோகம் ஆத்மனக. ஆத்மனக யோகம் யுஞ்சதக என்று படிக்க வேண்டும். கடைசியிலிருந்து படிச்சுட்டு வரணும். ஆத்மனக என்றால் ஆத்மாவை பற்றிய, ஆத்மாவை குறித்த என்று பொருள். ஆத்மானம் விஷயீகிருத்ய, ஆத்மாவை விஷயமாக கொண்ட, ஆத்மாவை பொருளாக கொண்ட. யோகம் என்றால் தியானம். இங்கு யோகம் என்ற சொல்லுக்கு பொருள் தியானம். அப்போ ஆத்மனக யோகம் என்றால் ஆத்மாவை விஷயமாக கொண்ட தியானம். ஆத்மாவை பொருளாக கொண்ட தியானம் என்றால் தியானத்திற்குரிய விஷயம் ஆத்ம தத்துவம். ஆத்ம தத்துவத்தையே நினைக்கின்ற தியானம். பகவானுடைய நாமத்தை நினைக்கின்ற தியானம்ங்கிறது ஜபம். அது ஒரு விதமான உபாசனை. இங்கு நிதித்தியாசனம் என்பது ஆத்ம தத்துவத்தை நினைக்கின்ற தியானம். இப்போ ஆத்மனக யோகம். இனி யுஞ்சதக. யுஞ்சதக என்றால் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, ஆத்மாவினுடைய, ஆத்மாவை பற்றிய தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, தியானத்தை செய்து கொண்டிருக்கின்ற. யுஞ்சதகனா அதை செய்து கொண்டிருக்கின்ற. இனி இரண்டாவது வரியில் முதல் சொல் யோகினக. யுஞ்சதகங்கிறதுக்கு அடுத்தது யோகினகங்கிற வார்த்தை. யோகினக என்றால் தியானம் செய்பவனுடைய. யோகினக, இங்கு யோகி என்றால் நிதித்தியாசகஸ்ய, நிதித்தியாசனம் செய்து கொண்டிருப்பவனுடைய, அப்படிப்பட்டவனுடைய. அப்படிப்பட்டவனுடைய மனசு எப்படி இருக்கும் என்றால் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட மனமாக இருக்கும். அவனுடைய கட்டுக்குள் அவனுடைய மனசு இருக்கும். ஆகவே அடுத்த சொல் இப்படிப்பட்டவனுடைய மனதை என்று, மனதை பற்றி பகவான் பேசுகின்றார். இரண்டாவது வரியில் நாம் பார்க்காத ஒரு சொல் யோகினகங்கிறதுக்கு அடுத்த சொல் யதசித்தஸ்ய. யதசித்தஸ்ய என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட மனதிற்கு. யதம் என்றால் கட்டுப்படுத்தப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட. சித்தஸ்ய என்றால் அந்த கரணம், மனதிற்கு. அப்போ இந்த ஸ்லோகத்தை எப்படி இப்பொழுது நாம் அணுக வேண்டும்? கடைசியிலிருந்து ஆத்மனக யோகம் யுஞ்சதக யோகினக, அது வரைக்கும் ஒரு பகுதி. ஆத்மாவை பற்றிய தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற யோகியினுடைய மனதிற்கு
யதச்சித்தஸ்யன்னா இந்த இடத்துல மனதிற்கு என்று பொருள். இப்போ யதச்சித்தஸ்ய யோகினகங்கிறத சேர்ந்து படிக்கக்கூடாது. இரண்டும் ஒரே விபக்தியாக இருந்தாலும் யோகினக என்பது யோகியை குறிக்கின்றது, யதச்சித்தஸ்ய என்பது அவனுடைய மனதை குறிக்கின்றது. யதமான சித்தர், அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மனதிற்கு. இனி முதல் வரியில் கடைசி பகுதிக்கு வரணும். சா உபமா ஸ்மிருதா, சோபமா ஸ்மிருதா, அதை பிரித்தால் சா உபமா ஸ்மிருதா. சா என்றால் இந்த, உபமா என்றால் உதாரணம், எக்ஸாம்பிள். உபமா, ஸ்மிருதா, ஸ்மிருதா என்றால் கூறப்படுகின்றது, பேசப்படுகின்றது. எதற்கு? யதச்சித்தஸ்ய, இப்படிப்பட்ட யோகியினுடைய மனதிற்கு இப்படிப்பட்ட உவமானம், எக்ஸாம்பிள் பேசப்படுகின்றது. இப்போ யதச்சித்தஸ்யங்கிறது உபமாவோட கனெக்ட் பண்ணணும். யதச்சித்தஸ்யனா இப்படிப்பட்ட யோகியினுடைய மனதிற்கு இப்படிப்பட்ட உவமையானது பேசப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் உபமா என்பதை தமிழில் உவமை என்று சொல்வோம். உவமை என்றால் எக்ஸாம்பிள். இதுக்கு இனி ஒரு சொல்லும் திருஷ்டாந்தக என்றும் சொல்வார்கள். உபமா ஸ்மிருதா. ஸ்மிருதா என்றால் கூறப்படுகின்றது, நினைக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. யாரால்? இங்கே பகவான் சொல்லலை. பகவான் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லலை, இப்படி கேட்கப்படுகின்றது. விளக்காசிரியர் சொல்கிறார், மனதினுடைய தத்துவத்தை அறிந்தவர்களால் இவ்விதம் கூறப்படுகின்றது. இப்போ நம்ம மனசை பிடிக்க முடியலையே, அது ரொம்ப அலைபாயுதே, அது ஸ்டெடியாக இல்லையே, ஸ்திரமாக இல்லையேன்னு சொல்கிறார்கள். அதனால தான் பகவான் இந்த உதாரணத்தை சொல்கின்றார். ஒரு தீபம் ஸ்டெடியாக நிற்குமான்னா, கொஞ்சம் காற்று விட்டால் அது எவ்வளவு தூரம் அலைபாய்கின்றது. அப்படி நம்முடைய மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்றது. ஒருவர் நம்மிடம் சொல்கிறார், மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கேன்னா, அதனால தான் அதுக்கு பேர் மனசுன்னு சொல்லி. சஞ்சலமாக இல்லைன்னு அதை மனசுன்னு சொல்கிறது இல்லையே. அதனால் மனசு சஞ்சலமாக இருக்குன்னு துக்கப்படக்கூடாது, அது சஞ்சலமாக தான் இருக்கணும். ஒன்றும் சஞ்சலம் இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, அப்படியே பிரம்ம மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா ட்ரீட்மெண்ட் வேணும்னு அர்த்தம். மனது எந்த அளவுக்கு தேவையில்லாத சிந்திக்குது, வேலை செய்யுதோ அந்த அளவுக்கு நார்மலாக இருக்கிறோம்னு அர்த்தம். இப்போ நிதித்தியாசகனுக்கு எப்படின்னா அது வேறு பிரச்சனை. அவன் எல்லாம் கடந்து சென்றுள்ளான். அதற்கு முன்னாடியே ஒன்றுமில்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் ஏதோ தகராறுன்னு அர்த்தம். அதனால் மனசு சஞ்சலமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? மனசுக்கு சொல்கிற உதாரணம் தீபத்தை போல. இனிமேல் வீட்டில் ஒவ்வொரு நாளும் விளக்கு வைக்கும்போது அதை பார்த்து இதுதான் நம்மளுடைய மனசுன்னு நினைக்கணும். இந்த உதாரணத்துக்கு அப்புறம் தீபத்தினுடைய சுடரை பார்க்கும் பொழுது நம்முடைய மனசை அதில் பார்க்க வேண்டும். சா உபமா ஸ்மிருதா. இனி முதல் பகுதியில் பகவான் அந்த உபமானத்தை சொல்கின்றார். என்ன உபமானம்? யதா. யதா என்றால் எப்படி? தீபக, தீபமானது, சுடரானது. இந்த இடத்துல தீபம் என்றால் சுடர். இந்த சுடர் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது? நிவாதஸ்தக. வாதக என்றால் காற்று, நிவாதக என்றால் காற்று இல்லாத இடம். நிவாதக. ஸ்தக என்றால் வைக்கப்பட்டிருக்கின்றது, காற்று இல்லாத இடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் சரியாக புரிஞ்சுக்கணும். காற்றே இல்லைன்னா எப்படி எரியும்னு கேட்கக்கூடாது. எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், அந்த ஜோதியை அசைக்கின்ற அளவு காற்று இல்லை. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஃபேன் போடக்கூடாது. ஃபேன் இல்லாத இடத்துல வீட்டில் வச்சுருக்கோம், எந்த விதமான காற்றினுடைய வேகமும் இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? அதை பகவான் அடுத்தது சொல்கிறார். ந இங்கதே.
நேங்கதேவை பிரிச்சா ந இங்கதே. இங்கனம் என்றால் அதற்கும் இதற்கும் அலைதலுக்கு பேர் இங்கனம். நேங்கதே என்றால் அசைவதில்லை. ஆங்கிலத்தில் ஃப்ளிக்கரிங் என்று சொல்வார்கள். இதற்கும் அதற்கும் அது எவ்வளவு ஸ்பீடாக இதற்கு அதற்கும் போயிட்டுருக்கு, அப்படி செல்வதில்லை. நேங்கதேனா ந கம்பதே, ஆடுவதில்லை, அசைவதில்லை, நேராக அமைதியாக நிற்கின்றது. எப்படி காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட தீபமானது அசைவற்று இருக்கின்றதோ, அதுபோல ஆத்மாவை பற்றிய தியானம் செய்கின்ற, தியானத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற யோகியினுடைய மனம் இருப்பதாக மனதினுடைய தத்துவத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். யோகியினுடைய மனது மட்டும் ஏன் அப்படி இருக்கு, நம்முடைய மனது ஏன் அப்படி இல்லையே என்றால், மனதினுடைய ஒரு தன்மை இருக்கின்றது. அது எதோடு அபிமானம் வைக்கின்றதோ அதனுடைய சொரூபமாகவே அது செயல்படும். அது மனதினுடைய தன்மை. தண்ணீரை போல எப்படிப்பட்ட மண்ணில் கலக்குதோ அதனுடைய வாசனை, அதனுடைய வர்ணம், இதெல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொள்வது போல மனம் எதில் அபிமானிக்கின்றதோ அதனுடைய சுபாவத்தை தான் அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அனாத்மாவான சரீரத்தில் அபிமானிச்சதுன்னு வச்சுக்குவோமே, சரீரத்தினுடைய கர்மங்களையெல்லாம் செயல்களையெல்லாம் அது ப்ரொஜெக்ட் பண்ணும். சாந்தமான ஆத்மாவிடம் இந்த மனம் நிற்கும் பொழுது அமைதியை மனமானது வெளிப்படுத்தும். இப்போ ஏன் ஞானியினுடைய மனசு அமைதியாக இருக்குன்னு சொன்னால், ஞானியினுடைய மனம் அனாத்மாவை விட்டு ஆத்மாவில் இருப்பதனால் ஆத்மாவின் ஆனந்த ஸ்வரூபம், ஆத்மாவின் சாந்த ஸ்வரூபம் மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. இப்போ நம்ம மனசு எப்படி இருக்குன்னு சொன்னால், எந்த இடத்துல மனசை வச்சிருக்கிறோமோ அப்படி இருக்கும். வச்சிருக்கிற இடம் அனாத்மா இருந்தால், அனாத்மாவிலேயே பலது இருக்கு. தாமசமானது, ராஜசமானது, சாத்விகமான அனாத்மாக்கள். அதில் எந்த அனாத்மாவில் வைக்கிறோமோ மனசு அப்படி இருக்கும். குணங்களையெல்லாம் கடந்த பூர்ணமான ஆனந்த அல்லது அமைதி சுரூபமான ஆத்மாவிடம் வைத்தால் அந்த மனசில் என்ன இருக்கும்னா, அந்த மனதிலையும் ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஆத்மாவுக்கு 3 சுரூபம் படித்திருப்பீர்கள். சத், சித், ஆனந்தம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த உலகத்தில் இருக்கிற ஜட பொருள்கள் எல்லாமே ஆத்மாவினுடைய சத் சுரூபத்தினுடைய பிரதிபிம்பம். உதாரணமாக களிமண் இருக்கின்றது, அதிலிருந்து 20 பானை செய்தோம்னு சொன்னால் அந்த பானையினுடைய இருப்பு களிமண்ணை சார்ந்தது. அப்போ பானையை நம்ம என்ன சொல்லலாம், களிமண்ணினுடைய சத்தை அது பிரதிபிம்பிக்கின்றது. பானை இருக்குன்னு சொல்லும்போதே அந்த இருத்தல் உண்மையிலே பானையை சார்ந்ததல்ல, களிமண்ணை சார்ந்தது. அப்போ களிமண்ணினுடைய இருத்தலை பானை பிரதிபிம்பிக்கின்றது. அதுபோல இந்த உலகத்தில் எதையெல்லாம் பார்த்து இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த சத் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். பிறகு நம்முடைய மனசு இருக்கே, ஜடமான மனசு, அது அறிகின்றதுன்னு சொல்லும் பொழுதே அது ஆத்மாவினுடைய சித்தம்சத்தினுடைய பிரதிபிம்பம். ஏன்னா ஜடமான மனசு சிந்திக்குதுன்னு சொல்லும் போதே அது சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம். இந்த பொதுவாக சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை தான் சிதாபாசம்னு விசாரம் பண்ணியிருக்கோம். சைத்தத்தினுடைய சத்தம்சத்தையும் சதாபாசம்னு சொல்லி விசாரம் பண்ணலை, ஆனால் அதுவும் உண்டு. இனி அடுத்த கேள்வி, ஆத்மாவினுடைய ஆனந்த அம்சத்தினுடைய பிரதிபிம்பம் எங்கு பார்க்கலாம்? யோகியினுடைய மனதில் பார்க்கலாம். யோகியினுடைய மனதில், இங்கே யோகின்னு சொன்னால் நிதித்தியாசகனுடைய மனம் எந்த விக்ஷேபமும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆத்மாவினுடைய ஆனந்தம் முழுமையாக பிரதிபிம்பிக்கின்றது. இப்போ நம்முடைய மனம் ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லியும் கூட
நமக்கு ஏன் ஆனந்த ஸ்வரூபம் தெரியல? மனதில் உள்ள விக்ஷேபத்தினால் ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபத்தை நாம் அறியவில்லை. மனது அமைதி அடையும் பொழுது ஆத்மாவினுடைய ஆனந்த ஸ்வரூபம் பூர்ண ஸ்வரூபமும் யோகியினுடைய மனதில், ஞான நிஷ்டனுடைய மனதில் பிரதிபிம்பிக்கும். அந்த மனதை இங்கு பகவான் காற்றில்லாத இடத்தில் வைக்கப்பட்ட சுடருக்கு உதாரணமாக கூறினார். இப்போ காற்றிலிருந்து, இங்கு காற்றுங்கிறது என்ன? ஆசைதான். இந்த ஆசையிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும்? ஒரு தீபத்துக்கு நாம் எப்படி காப்பாற்றுகின்றோம் காற்றிலிருந்து, அதுபோல் நமக்கு உரையாக இருப்பது, கவரிங்காக இருப்பது வைராக்கியம் ஆரம்பத்தில், அடுத்தது ஞானம். இப்போ ஞானம் வைராக்கியத்தினால் நாம் நம்மை காப்பாற்றி மனதை அமைதி சொரூபமாக்க வேண்டும். இவ்விதம் 18, 19 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் தியானத்தினுடைய சொரூபத்தையும் ஞானியினுடைய மனதையும் வர்ணித்தார். இனி அடுத்த ஸ்லோகம். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவயா யத்ர சைவாத்மனாத்மானம் பஷ்யன்னாத்மனி துஷ்யதி. 20வது ஸ்லோகத்திலிருந்து 23வது ஸ்லோகம் வரை மீண்டும் பகவான் தியான பலத்திற்கு வருகின்றார். தியானத்தினுடைய பலனை கூறுகின்றார். இந்த அத்தியாயத்தில் தியான பலனைத்தான் பகவான் அதிகமாக கூறினார், கூறிக்கொண்டிருக்கின்றார். இதற்கு பிறகும் கூறப் போகின்றார். தியானத்தினுடைய பலன் என்றால் நிதித்தியாசனத்தினுடைய பலன். சில சமயங்களில் ஒன் வேர்ட் ஆன்சர்னு சொல்லுவார்கள் அல்லவா, அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யாராவது பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கும்போது கீதையை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொன்னால் நம்ம கதையை ஆரம்பிச்சிடக்கூடாது. ஒரே வார்த்தையில் பதில் சொல்ல தெரியணும். தேவையான 1 மணி நேரமும் நமக்கு அதை பற்றி சிந்திக்க அல்லது பேச தெரியணும். அப்படி உங்களிடம் கேட்குறேன்னு வச்சுக்கோமே, ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுங்க. தியானத்தினுடைய பலன் என்ன? ஒரே வரியில் தான் பதில் சொல்லணும்னு சொன்னால் என்ன பதில் சொல்லணும்? ஜீவன் முக்திஹி, அதுதான் பதில். அதுக்கு மேலே பேசக்கூடாது. அதுக்கு மேலே பேசிட்டோம்னா தியானத்தினுடைய பலனை புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். இப்போ தியானத்தினுடைய பலன் அல்லது நிதித்தியாசனத்தினுடைய பலன் ஜீவன் முக்திஹி. ஜீவன் சொன்னால் உயிரோடு இருக்கும் பொழுதே, முக்திஹி என்றால் துயரத்திலிருந்து விடுதலை அடைதல், மனநிறைவை அடைதல், குறையை நீக்கி நிறைவாக இருத்தல். எவ்வளவு காலம்னா பிராரப்தம் ஓடுற வரைக்கும் மனநிறைவுடன் இருத்தல். இதுதான் தியானத்தினுடைய, இங்கு சொல்லப்படுகின்ற தியானத்தினுடைய பலன். ஒரே வரியில் பதில் சொன்னா போதும், எங்களுக்கு புரிஞ்சுது. எதுக்கு பகவான் இதற்கு முன்னாடி தியானத்தினுடைய பலனை சொல்லி இனியும் ஏன் சொல்லணும்னு சொன்னால், இந்த பலனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலனை விதவிதமாக நாம் சொல்லலாம். ஒரே வரியிலையும் பதில் சொல்லலாம். இங்கு பகவான் விதவிதமாகவும் சொல்ல போகிறார். இப்போ ஜீவன் முக்தி என்கின்ற ஒரு பலனை பகவான் இங்கு விதவிதமாக பேச போகின்றார். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு ஜீவனும் சம்சாரம் என்கின்ற மன துயரத்தை அனுபவிக்கிறார்கள். சம்சாரம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்? மன துயரம், மனதில் இருக்கின்ற நிறைவின்மை, இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு விதமான குறை.
யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்க, சந்தேகம் இருந்தால் யாராவது நான் மனசு நிறைஞ்சிருக்குன்னு சொல்வார்களாம். அப்படி சொன்னால் ஏதோ தகராறுன்னு அர்த்தம், அவருக்கு வேறு ஏதாவது உள்ளே போயிருக்கும், அதனால் அப்படி சொல்லுவாருன்னு அர்த்தம். அப்படி யாரும் சொல்வதை பார்க்க முடியாது. அப்படி சொன்னால் ஞானி சொல்லலாம், மனக்குறை என்பது சம்சாரம். இதில் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான காரணங்களினால் மனக்குறையை அனுபவிப்பார்கள். இப்போ ஒருவருக்கு தன்னுடைய மனதினுடைய குறையை அல்லது சம்சாரத்தை அனுபவிக்க சொல்கின்ற காரணம் ஒன்றாக இருக்கும், இனி ஒருவருக்கு அவர் சொல்கின்ற காரணம் ஒன்றாக இருக்கும். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான காரணத்தை சொல்லி துயரத்தை அனுபவிக்கிறார்கள். ஏழை பொருள் இல்லாதவன் எனக்கு ஏதாவது ஆயிட்டா என்னாயிருமோ அப்படிங்கிற காரணத்தில் பயப்படுறான். பொருள் அதிகமாக இருப்பவர்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் உள்ளே வந்துட்டா பேர் கெட்டு போயிருமேன்னு பயந்துட்டு துயரப்படுகிறார்கள். இப்போ ரெண்டு பேர்த்துக்கு பொதுவானது என்னன்னா பயம். இவர்களுக்கு பொருள் இல்லையேன்னு பயம், அவர்களுக்கு பொருள் இருக்கேன்னு பயம். பொருள் இருக்குன்னா எப்படி, அந்த பொருளே அவமானத்துக்கு காரணம் ஆகிவிடுமோன்னு பயம். பிறகு யார் அவமானப்படுற மாதிரி பொருளை சேர்த்த சொன்னதுன்னா அது வேற பிரச்சனை. அப்படி விதவிதமான மனிதர்கள் விதவிதமாக சம்சாரத்தை அனுபவிக்கிறார்கள். அப்படி விதவிதமாக சம்சாரத்தை அனுபவிக்கும் பொழுது மோட்சத்தை நாம் விதவிதமாக சொல்லலாம். இப்போ பயத்தையே அனுபவிச்சிட்ருக்கிறவர்களிடம் அபயம்ங்கிறது மோட்சம்னு சொல்லலாம். சிலருக்கு பயம் இருக்காது, மனதில் ஆசை மேல் ஆசை இருந்து கொண்டே இருக்கு. அவர்களிடம் சென்று மனதில் ஆசை நீங்குதல் தான் மோட்சம்னு சொன்னால் புரியும். சிலருக்கு ஆசை பயம்ங்கிறதுல மனது ரொம்ப பாதிக்காது, பொறாமையில் பாதிச்சுட்டே இருக்கும். துரியோதனை ரொம்ப தெளிவாக சொல்கிறான், எனக்கு நல்லா தெரிகின்றது இவர்களை நினச்சி பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் பாண்டவர்களுடைய முன்னேற்றத்தில் எனக்கு பொறுக்கலையே, வயிறு எரியுதே அப்படின்னு சொல்கிறான். நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாமல் வயிறு எரிஞ்சால் பரவாயில்ல, பக்கத்து வீட்டில் பாயாசம் இருக்கேன்னு இங்கே வயிறு எரிஞ்சா என்ன பண்ணுறது? இதெல்லாம் அண்ணன் தம்பிகளுக்குள்ளெல்லாம் பார்க்கலாம். பாசம்னு பேசிட்டு என்ன இருக்குன்னா, ஒரு பவுன் நகை அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ போயிட்டா வயிறு எரியுது. என்னன்னா பொறாமை. சொல்லிடுவோம் எனக்கெல்லாம் பொறாமை இல்லைன்னு சொல்லி, அது கேன்சர் போல் அது உள்ளே இருக்கும், தெரியாமல் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். கோபம் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், ஆசை இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். பொறாமை இருக்கே அது கண்டுபிடிக்க முடியாத நோய். அதுக்கு ஆத்ம ஞானம்ங்கிற ஒரே மருந்தை தவிர வேறு மருந்தே கிடையாது. எப்படியும் பொறாமை வந்துடும். அப்படி சிலருக்கு அந்த பொறாமையினால் துக்கப்படலாம். அவர்களிடம் என்ன சொல்லலாம், இந்த ஞானம் வந்துட்டா உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரையும் நீ அப்ரிஷியேட் பண்ணலாம், உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரையும் நீ வெறுக்க மாட்டாய், நீ அனைவரையும் ஏற்றுக்கொள்வாய். முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களை உட்பட வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் மீது உனக்கு பொறாமை வராது. இப்படி சொன்னால் அவர்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கே, அப்போ உபனிஷத் படிக்கணும், கீதை படிக்கணும். காரணம் என்ன? பொறாமை போகுமே, எனக்கு அப்படிப்பட்ட பலன் வேண்டுமே என்று விரும்புவார்கள். இப்படி விதவிதமான மனிதர்களுக்கு விதவிதமான பாவனையில் சம்சாரம் தாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனால் இங்கே பகவான் என்ன செய்கிறார், இந்த ஸ்லோகங்களில் 7 லட்சணம் பகவான் கொடுக்கின்றார். 7 விதமான லட்சணத்தை ஜீவன் முக்திக்கு இங்கு பகவான் கொடுக்கின்றார். இவைகள் ஒவ்வொன்றுமே நிதித்தியாசனத்திற்கு உரியவைகள். நிதித்தியாசனத்தில் ஆத்மாவினுடைய சொரூபத்தை மட்டும் தியானிக்கிறதில்லை, ஆத்ம ஞானத்தினுடைய பலனையும் தியானிக்கணும். இப்படிப்பட்ட பலனை நான் அனுபவிக்கணும், இப்படிப்பட்ட பலன் நம்ம மனதுக்கு வேண்டும்னு அந்த பலத்தை நினைக்க வேண்டும். ஆகவே இங்கு
7 லட்சணம் வரிசையாக நாம் பார்க்க போகின்றோம். எல்லாமே என்னன்னா ஜீவன் முக்தி என்ற ஒரு பலனை விளக்குகின்ற இலக்கணங்கள். இப்போ 7 லட்சணம்னா 7 இலக்கணங்கள், 7 டெஃபனிஷன் பகவான் சொல்ல போறார். எதற்கு டெஃபனிஷன்னா இதுதான் மோக்ஷம். இப்போ மோக்ஷம்னா என்ன, சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல்னா என்ன, அதற்கு பல லட்சணங்கள் சொல்லலாம். 7 தான்ங்கிறது கிடையாது. இங்கு பகவான் 7 இலக்கணத்தை கூற போகின்றார். இதற்கு முன்னாடியே ஒன்று சொல்லியிருக்கார், சமத்துவம்னு சொல்லியிருக்கார். அதை ஒன்று சொல்லியிருக்கார், அதாவது சமமான மனதை அடைதல் மோக்ஷம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை நம்ம படிச்சிருக்கோம். சூழ்நிலைகள் மனிதர்களிடம் இப்படியெல்லாம் சமமாக இருக்கணும்னு படிச்சிருக்கோம். இங்கு இனிமேல் 7 இலக்கணங்கள் ஜீவன் முக்திக்கு வருகின்றது. ஒவ்வொன்றாக இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தில் 2 லட்சணங்கள் வருகின்றது. முதல் வரியில் முதல் லட்சணம், 2வது வரியில் 2வது இலக்கணம். உங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வைக்கணும்னு சொன்னால் 6வது அத்தியாயத்தில் இது ஒரு கேள்வியாக கேட்டுருவேன், 7 லட்சணம் என்ன? அப்பொழுதுதான் மாணவர்களுடைய லட்சணம் தெரியும். இங்கே மட்டும்தான் புஸ்தகத்தை திறக்கிறீங்களா, வீட்லேயும் போய் புஸ்தகத்தை திறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் அப்பொழுது தான் தெரியும். அப்படி இந்த 7 லட்சணம் மிக மிக முக்கியம். ஒவ்வொரு லட்சணத்துக்கு நான் அதிக காலத்தை எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. சீக்கிரமாக சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரே அப்போ முக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இதில் அதிகமாக சொல்கிறதுக்கு கிடையாது. இந்த லட்சணத்தை, இந்த இலக்கணத்தை எடுத்து நம்ம சிந்திக்கணும். ரொம்ப பேர்த்துக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறார்கள் அல்லவா, அப்போ என்ன செய்யணும்? இதில் முதல் லட்சணமாக என்ன சொல்லியிருக்கார், அந்த லட்சணப்படி என்னுடைய மனசு இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி பாவனை செய்ய வேண்டும். இங்கே ஒரு லட்சணத்தை சொல்லியிருக்கார், அந்த லட்சணப்படி என்னுடைய மனசு இல்லைன்னு வச்சுக்குவோமே, அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணுறதே ஒரு விதமான தியானம் செய்ய போகிறோம். நம்ம தியானத்தில் அப்படி ஒரு தியானம் வர இருக்கின்றது. அப்படி ஒவ்வொரு லட்சணத்தையும் நாம் மனதில் நன்கு முதல்ல புரிந்து கொண்டு அந்த பாவனையை நாம் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பலனை நாம் அனுபவிக்க முடியும். அதனால் ஒவ்வொரு லட்சணத்துக்கு நான் அதிக காலம் எடுக்காவிட்டாலும் ஒவ்வொரு இலக்கணமும் மிக மிக அருமையான முக்கியமான லட்சணங்கள். இனி முதல் வரிக்கு வருகின்றோம், முதல் இலக்கணத்துக்கு வருகின்றோம். முதல் இலக்கணம், முதல்ல டெஃபினிஷனை சொல்லிட்டு பிறகு ஸ்லோகத்திற்குள் போகலாம். சித்த உபரமக, இதுதான் முதல் லட்சணம். சித்த உபரமக, ஒவ்வொரு லட்சணத்தையும் சமஸ்கிருதத்திலையும் தமிழ்லையும் சொல்லிட்டு பிறகு அந்த லட்சணத்தை எப்படி ஸ்லோகம் விளக்குகிறதுன்னு கூறுகின்றேன். சித்த உபரமக முதல் லட்சணம். இதற்கு தமிழில் மொழிபெயர்க்க வேண்டுமென்றால் மனதின் முழு அமைதி. மனதின் முழு அமைதி, சித்த உபரமக. நம்ம பார்க்க போகிறதெல்லாம் பலது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும், சிலதெல்லாம் ரிப்பீட்டேஷனாகவும் இருக்கத்தான் போகிறது. இருந்தாலும் அந்த வார்த்தைகள் மிக அழகான வார்த்தைகள். சித்த உபரமக மோக்ஷக. இப்போ மோட்சத்துக்கு என்ன லட்சணம்? சித்தத்தினுடைய உபரமக. இங்கு சித்தம்னு சொன்னால் நம்முடைய மனம், மனம்னு சொன்னால் அந்த கரணம் முழுதும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னெல்லாம் சொல்லுவோம் அல்லவா, அப்படி நம்முடைய அந்த கரணம். உபரமக என்றால் அமைதி, ஒடுக்கம், சித்தத்தினுடைய அமைதி. இதுதான் முதல் லட்சணம். இனி ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். யத்ர உபரமதே சித்தம். யத்ர என்ற சொல்லுக்கு பொருள் எந்த மோக்ஷத்தில், எந்த மோக்ஷத்தை நீ அடையும் பொழுது அப்படின்னு அர்த்தம். யத்ர என்றால் எஸ்மின் அவஸ்தாயாம், எந்த மோக்ஷ அவஸ்தையில், எந்த மோக்ஷம் என்ற நிலையில்.
இது ஏற்படுகிறதோ அல்லது இது ஏற்படும். என்ன ஏற்படும்? உபரமதே சித்தம். இதைத்தான் நம்ம சித்த உபரமகன்னு சொல்லி சொன்னோம். உபரமதே என்றால் அமைதியை அடங்குகின்றது, ஒடுங்குகின்றது. எது? சித்தம், நம்முடைய மனம், நம்முடைய அந்தக்கரணமானது ஒடுக்கத்தை, அமைதியை அடைகின்றது. விஷமம் பண்ணுற குழந்தைகளை எடுத்து நம்ம கையில் வச்சு கொஞ்ச நேரம் வச்சிருக்கிறது விளையாட்டு கிடையாது. அப்படி இந்த மனசை எடுத்து நம்மிடம் வச்சிருக்கோம். அது எப்படி இருக்குன்னா ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கின்றது. அப்படி மனம் இருத்தல் மோக்ஷம். பிறகு அடுத்த பகுதியில் பகவான் சொல்றார், இது எப்படி இந்த மோக்ஷம் அடையப்பட்டது, இப்படிப்பட்ட மனம் எப்படி ஆனது என்று பகவான் விளக்குகின்றார். இந்த இடத்துல லட்சணம் இதோட முடிஞ்சது. சித்தம் உபரமதே, மனதானது எந்த மோக்ஷத்தில், மோக்ஷம் என்பது மனமானது எப்பொழுது முழு அமைதியை அடைகின்றதோ. அடுத்த பகுதி நிருத்தம் யோக சேவையா. நிருத்தம்ங்கிற சொல் சித்தம்ங்கிற சொல்லுக்கு அடைமொழி. மனம்ங்கிறதுக்கு ஒரு அடைமொழி பகவான் சொல்றார் நிருத்தம். நிருத்தம் என்றால் அடக்கப்பட்ட, ஒழுங்குபடுத்தப்பட்ட, முறைப்படுத்தப்பட்ட என்று பொருள். முறைப்படுத்தப்பட்ட மனம். எப்படி மனம் முறைப்படுத்தப்பட்டது? அடுத்த பகுதியில் யோக சேவையா. இங்கு யோகம் என்றால் அனுஷ்டானம், யோகம் என்றால் தியானம், சேவையா என்றால் அனுஷ்டானம். சேவா என்றால் சேவை செய்தல். இந்த இடத்துல சேவை செய்தல்னா அனுஷ்டானம் செய்தல். நிரந்தர ஆவருத்தி என்று சொல்லப்படுகிறது. ஆவருத்தின திரும்ப திரும்ப செய்தல். இப்போ யோக சேவையான தியான பயிற்சியின் மூலமாக, தியான பயிற்சியினுடைய அனுஷ்டானம் மூலமாக நிருத்தம், முறைப்படுத்தப்பட்ட சித்தமானது உபரமதே, அமைதியை அடைகின்றதோ. தியானத்தை எப்படி செய்யணும்னுங்கிற அறிவு மனசு அமைதியப்படுத்துகிறார். அந்த தியானம் எப்படி செய்யணும்னு தெரிந்து அந்த தியானத்தில் ஈடுபட வேண்டும். இப்போ யோக சேவையான்னு சொன்னால் தியானத்தில் ஈடுபடுத்தி, சில விஷயங்களெல்லாம் தெரிஞ்சாவே போதும், சில விஷயங்கள் தெரிஞ்சா போதாது, அறிவை நாம் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வர வேண்டும். இங்கு யோகத்தினுடைய சேவையினால் நிருத்தம் சித்தம். நிருத்தம் சித்தம்னா அடக்கப்பட்ட மனமானது உபரமதே. அதாவது நம்முடைய மனமானது ஏதோரு வெளி விஷயங்களிலேயே போய் அடங்கி கொண்டு இருக்கின்றது. அங்கேயும் போய் ரொம்ப நேரம் இருக்கும்னா இருக்காது. வெளி விஷயத்தில் மனசு போகுதே, சரி வெளியேயாவது மனசை வைக்கலான்னா அங்கேயும் வைக்க முடியாது. இப்போ நம்ம தியானத்துக்கு உட்கார்றோம், நம்ம எதை தியானம் பண்ணுறோமோ அதை தவிர வேறு விஷயத்துக்கு போகுது. தியானத்தினுடைய பயிற்சி என்னென்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மனசு இருக்கணும். சரி எதில் போகுதோ அதுலையாவது வைக்கலான்னா அதுலேயும் இருக்காது. அதிலிருந்து இனி ஒன்றுக்கு போகும், அதிலிருந்து இனி ஒன்றுக்கு போகும். இப்படி மனசானது எப்பொழுதுமே வெளியே சென்று கொண்டு அமைதி இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பல காரணம் சொல்லலாம். ஒன்று, எந்த விஷயத்தில் மனசு போகுதோ அந்த விஷயம் நமக்கு இன்னும் சத்தியமாக இருந்துகிட்ருக்கு. அந்த விஷயத்தில் மித்தியாத்துவம் நிச்சயம் செய்யலை. சில சமயங்களில் அது பொய் மித்தியான்னு தெரிஞ்சாலும் கூட அபியாசத்தினால அங்கே போகும், பழக்கத்தினாலேயே மனசு அங்கே போகும். ஒன்றை சிந்திச்சு சிந்திச்சு பழகியிருந்தோம்னா அந்த பழக்கமே மனசை வெளியே எடுத்துட்டு போகும். அதனால் இங்கே பகவான் சொல்கிறார் நிருத்தம் என்றால் அந்த பழக்கத்தை எல்லாம் மாற்றி
நாம் கொண்டு வந்துள்ளோம். அப்படி நிருத்தமான மித்யாத்துவ நிச்சயம் செய்து அபியாசம் செய்து யோக சேவையினால் அடக்கப்பட்ட மனம் ஆத்மாவிடத்தில் எப்பொழுது அமைதியை அடைகின்றதோ, அமைதியை அடைகின்றதோன்னா எப்பொழுது மனம் முழு அமைதியுடன் இருக்கின்றதோ அதை மோக்ஷம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் பகவான் மோக்ஷத்திற்கு ஒரு பேர் சொல்ல போகிறார், யோக சம்ஹீதம்னு சொல்ல போகிறார். 23வது ஸ்லோகத்தில் 7 லக்ஷணமும் கொடுத்ததற்கு பிறகு யோக சம்ஹீதம்னு சொல்லுவார். யோக சம்ஹீதம்னா மோக்ஷம். இந்த எத்திரங்கிற சொல் கடைசியில் அங்கு சம்பந்தப்படும். எந்த அவஸ்தையில் மனம் இப்படி இருக்கிறதோ அதை மோக்ஷம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல போகிறார். இப்போ மோக்ஷத்தினுடைய முதல் இலக்கணம் என்ன? மனதினுடைய முழு அமைதி. இந்த அமைதியானது ஞானத்தினாலும் அபியாசத்தினாலும் வந்திருக்க வேண்டும். சில சமயம் வேறு ஏதாவது சில மாத்திரைகளை போட்டாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அதனால் கிடையாது. அது அந்த மாத்திரை இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கும். அதற்கு பிறகு என்னென்ன மீண்டும் மாத்திரையை கேட்கும். யோக சேவையா, பயிற்சியினால் அமைதிப்படுத்தப்பட்ட மனம். இப்போ எத்திர உபரமதே சித்தம், சித்தம் உபரமதேங்கிறதான் முதல் லட்சணமாக பார்த்தோம். இனி 2வது இலக்கணத்திற்கு வருகின்றோம். அது 2வது வரி. முதல்ல இதனுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். 2வது லட்சணம் என்னவென்றால் ஆத்ம தர்ஷன ஜன்ய, ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆத்ம திருப்திஹி. ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆத்ம திருப்திஹி. நான் ஏன் சமஸ்கிருதத்திலேயே சொல்கிறேன்னா இதை நீங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கணுங்கிறதுக்காக. இதில் சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் ஒவ்வொன்றும் தெரிஞ்ச வார்த்தை தான். இதுக்கே உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஆத்ம தர்ஷனம், அதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாவை அறிதல். இங்கே தர்ஷனம்னா அறிதல். இப்போ ஆத்ம தர்ஷனம்னு சொன்னால் ஆத்மாவை அறிந்ததனால், ஜென்ய என்றால் தோன்றிய. இப்போ ஆத்ம தர்ஷன ஜென்ய என்றால் ஆத்மாவை பற்றி அறிந்ததனால் வருகின்ற, ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் தோன்றிய ஆத்ம திருப்திஹி, தன்னிடத்தில் இருக்கின்ற நிறைவு. இப்போ ஆத்ம தர்ஷன ஜன்ய ஆத்ம திருப்திஹி 2வது லட்சணம். இதனுடைய பொருள் தன்னை அல்லது ஆத்மாவை அறிவதனால் தோன்றிய தன்னிடத்தில் ஏற்படுகின்ற திருப்தி, மன நிறைவு. இதை கேட்ட உடனே எது ஞாபகம் வருது? ஸ்தித பிரஜ்ஞனுடைய லட்சணத்தில் பகவான் சொன்னது தான் ஆத்மன்யே வாத்மனா துஷ்டக. அதே தான் இங்கும் சொல்லப்படுகிறது. இதில் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு சொல்லும் முக்கியம். ஆத்ம திருப்திகின்னு சொன்னால் தன்னிடத்தில் மகிழ்ச்சி. இந்த தன்னிடத்தில் மகிழ்ச்சி எப்பொழுது, எப்படி வந்தது? ஆத்ம தர்ஷன ஜன்ய, ஆத்மாவை தெரிஞ்சு தன்னிடத்தில் வருகின்ற ஒரு திருப்தி. எப்பொழுதெல்லாம் எனக்கு இந்த சூழ்நிலையில் இவைகளிடத்தில் எனக்கு திருப்தி இல்லைன்னு சொல்கிறோமோ, அல்லது ஒரு சில மனிதர்களை சொல்லி ஒரு சில பொருள்களை சொல்லி அவர்களெல்லாம் எனக்கு அதிருப்தியை கொடுக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் அதிருப்தியை கொடுக்கிறார்கள்னு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுங்கன்னா எவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்கும். இவர் யாரெல்லாம் உங்களுக்கு அதிருப்தி, யாருடைய ப்ரெசன்ஸில் உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோமே, ஒரு பெரிய லிஸ்ட்டு நமக்கு வரும். அப்படி சில சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையில் எனக்கு திருப்தி இல்லை, இந்த சூழ்நிலை எனக்கு திருப்தி இல்லை, இந்த பொருள் எனக்கு திருப்தி இல்லை, இந்த மனிதர்களுடைய பேச்சு எனக்கு திருப்தி இல்லைன்னெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், என்னுடைய அதிருப்திக்கு எத்தனையோ மனிதர்கள் சூழ்நிலைகள்னு நினைக்கிறோம்.
ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், அவர்களுடைய ப்ரெசன்ஸில் என்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை, அதுதான் உண்மை. அவர்களினால் நான் திருப்தி இல்லாமல் இருக்கங்கிறது பொய், உண்மை அல்ல. அவர்களுடைய இருப்பில் என்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை, அதுதான் உண்மை. பிறகு அடுத்ததாக கேட்டுடலாம், சரி, என்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருக்கார்களேனா? என்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை, அதற்கு அவர் காரணமாக இருக்கிறார்களேன்னா அதுவும் கிடையாது. அவர்களை குறித்த உன்னுடைய ராங் ஜட்ஜ்மெண்ட் அது காரணம். அவர்களை பற்றி நம்முடைய தவறான முடிவு என்ன பண்ணிடுது, அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துடுது. என்ன சக்தினா, அவர்களிடத்தில் என்னிடத்திலேயே திருப்தி இல்லாத நிலையை அதுவும் அவர்களுக்கு நாம் கொடுக்கல. நமக்கு ஒருத்தர் அதிருப்தியை கொடுக்கிறார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த சக்தி கிடையாது. நமக்கு அதிருப்தியை கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு சக்தி இல்லை. அந்த சக்தியை அவர்களுக்கு நம்ம கொடுத்து அவர்களிடமிருந்து நம்ம வாங்கிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு அதிருப்தியை கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை. இந்த உலகத்துக்கு அதிருப்தியை கொடுக்கிற சக்தியை நம்ம கொடுக்கின்றோம். நம்முடைய ராங் திங்கிங், ராங் ஜட்ஜ்மெண்ட், தவறான முடிவு, தவறான சிந்தனைகள். பிறகு என்ன சொல்கிறோம், இவர்களினால், இந்த சூழ்நிலையினால் நான் என்னிடத்தில் சந்தோஷமாக இருக்க முடியவில்லைன்னு சொல்கிறோம். மோக்ஷம்னா என்னன்னா, என்னிடத்தில் திருப்தி. இந்த திருப்தி எப்படி வந்ததுன்னா ஆத்ம தரிசனம். இந்த இடத்துல ஆத்ம தரிசனம்னு சொன்னால் இந்த ஆத்மாவே தான் அனைத்து ஆத்மா என்ற தர்சனம். அப்பொழுது தான் ரெண்டாவது ஆள் இருக்க மாட்டார்கள். ரெண்டாவது ஆள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு அதிருப்தியை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இப்போ இந்த கருத்தை தான் பகவான் சொல்கிறார். இதில் இங்கே 2 பாயிண்ட் வச்சுருக்கார். ஒன்று ஆத்ம தரிசனம், இனி ஒன்று ஆத்ம திருப்தி. ஆத்ம தரிசனம்னா என்னை நான் உணர்தல். என்னை நான் எப்படி உணர வேண்டும், என்னை நான் எப்படி உணர்ந்தவனாக இருப்பேன், இந்த ஆத்மாவே தான் அனைத்து ஆத்மாவாக இருக்கின்றது என்ற ஞானம். அதனுடைய விளைவு என்னிடத்தில் எனக்கு திருப்தி. மோட்சத்துக்கு உபனிஷத்துலேயும் சரி கீதையிலையும் சரி மிக அழகான லட்சணம் இதுதான். நம்மிடத்தில் நாம் திருப்தியை அடைதல். இனி ஸ்லோகத்தில் பகவான் எப்படி சொல்கின்றார்? 2வது வரிக்கு சென்றால், யத்ரச ஏவ. யத்ர என்ற சொல் அதே போலதான். யத்ர என்றால் எந்த மோக்ஷம் என்ற அவஸ்தையில், எதில், எந்த மோக்ஷத்தில், ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன். ஆத்மனா என்றால் தன்னாலேயே. இங்கு ஆத்மனா என்ற சொல்லுக்கு, தன்னாலேயே என்ற சொல்லுக்கு பொருள் மனதினால், நம்முடைய அந்தக்கரணத்தினாலேயே, நம்முடைய மனதின் துணை கொண்டு ஆத்மானம். ஆத்மானம்ங்கிற சொல்லுக்கு பொருள் பரமாத்மானம், பரமாத்மாவை, அனைத்து சரீரத்திலும் இருக்கின்ற ஆத்மாவை பஷ்யன், பார்த்ததனால், பார்த்து கொண்டிருப்பதனால். சமஸ்கிருதத்தினுடைய இலக்கணத்தில் பஷ்யன்கிறது ஒரு ஹேதுவை குறிக்கின்றது. ஹேதுன்னு சொன்னால் காரணம். இந்த திருஷ்டியினால தான், நீ பார்க்கறதுனால தான் உனக்கு உன்னிடத்தில் சுகம் வருகின்றது. இங்கே பஷ்யன் என்றால் பார்ப்பதன் காரணமாக. பார்ப்பதன் காரணமாகனா என்ன, உன்னாலேயே ஆத்மஸ்வரூபத்தை நீ அறிகின்ற, அதைத்தான் நம்ம தர்சனம்னு சொன்னோம். பார்க்கின்ற காரணத்தினால் என்ன ஏற்படுகிறது, ஆத்மனி துஷ்யதி. ஆத்மனி என்றால் உன்னிடத்தில் அல்லது தன்னிடத்தில், துஷ்யதி திருப்யதி, திருப்தியை அடைகின்றான். துஷ்யத்தின்னு சொன்னால் திருப்தி, நிறைவு, குறை இல்லை, கம்ப்ளைண்ட் கிடையாது. எதையாவது குறை சொல்கிறது தானே சுபாவம், அது கிடையாது. ஒருவர் வந்தார், அவருக்கு எல்லாம் குறை சொல்கிறதே பழக்கமாக. ஒரு மீட்டிங்க்கு வந்தார், பார்த்தார் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
அப்போ அவர் சொல்லிட்டு போனாராம், இங்கே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டு போனாராம். அப்படி எல்லாம் குறை சொல்கிறது தான் அதிருப்தி. இங்கே திருப்தின்னு சொன்னால் என்ன குறை சொல்கிறதுக்கு இருக்குது? இப்போ துஷ்யதி, துஷ்யதினா திருப்தி. இப்போ இதில் 2 அம்சம் இருக்குது. ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, தன்னை பரமாத்மாவை அறிந்து அதனால் தன்னிடத்தில் வருகின்ற நிறைவு. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 2 லட்சணத்தை சொன்னார். மேற்கொண்டு இதே இலக்கணங்கள் வருகின்றது. அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.